ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போறோம். முதல் மனுஷனாகிய ஆதாமை கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருந்தார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. முதல் மனுஷனாகிய ஆதாமை கர்த்தர் எப்படி சூட்டி இருந்தார்? எதனாலே முடிசூட்டி இருந்தார்? மகிமையினாலும் கனத்தினாலும். வாசிப்போம். சங்கீதம் 8:3 வரைக்கும் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். உமது விரலின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது, மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன செய்தீர்? அவனை முடிசூட்டினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை என்ன செய்தீர்? முடிசூட்டினீர். எல்லா காரங்களும் இது சொல்லுவோம். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். எதினாலே முடிசூட்டினீர்? மகிமையினாலும் கனத்தினாலும். இங்கே யாரை குறித்து சங்கீதக்காரன் பேசுகிறான்? முதல் மனுஷனாகிய ஆதாமை குறித்து, ஏவாளை குறித்து அவன் இங்கே பேசுகிறான். மகிமையினாலும் கனத்தினாலும் ஆதாமை நீர் என்ன செய்தீர்? முடிசூட்டினீர். யார முடிசூட்டுவாங்க? யாரை முடிசூட்டுவாங்க? ராஜாவை. அப்ப ஆதாம் ஏவாள் யாரு? சொல்லுங்க. ராஜா, ராணி. அப்ப முதல் மனுஷனாய ஆதாமை கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி அவனை அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்திலே வைத்தார் என்பதை குறித்து நாம் சத்திய வேதத்தில் தெளிவாய் பார்க்கிறோம். கவனிங்க. மனுஷன் பாவத்தின் விளைவாக மகிமையையும் கனத்தையும் அவன் இழந்தான் என்பதை குறித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். மனுஷன் பிசாசுக்கு செவி கொடுத்தான். தேவனுடைய வார்த்தை மீறி நடந்தான். தேவனுடைய வார்த்தையை தூக்கி எறிந்தான். அதுதான் பாவம். அப்ப பாவத்தின் விளைவாக மனுஷன் எதை இழந்தான்னா மகிமையையும் கனத்தையும் அவன் இழந்தான். அது மாத்திரமல்ல, தேவன் எதற்காக அவர் மனிதனாக இந்த பூலோகத்திலே வந்தார் என்று சொன்னால், மனுஷன் இழந்து போன இந்த மகிமையையும் இந்த கனத்தையும் மீட்பின் மூலமாக மறுபடியுமாக மனுஷனுக்கு கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். மனிதனாக வந்து கல்வாரி சிலுவைக்கு போய் அவர் பாடுபட்டு இப்பொழுது இந்த மகிமையையும் இந்த கனத்தையும் மறுபடியுமாக மனிதனுக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இதை குறித்து தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை எதற்காக பாடுபட்டார்? ஆதாம் இழந்த அந்த மகிமையையும் அந்த கனத்தையும் மீட்பின் மூலமாக, கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்துகிற இந்த இரத்தத்தின் மூலமாக மறுபடியுமாக மனிதனுக்கு கொடுப்பதற்காக தான் அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? பாடுபட்டார். ஆமென். எல்லா கரங்களை எடுத்து சொல்லுவோம். அவருக்கு பாடுகள் எனக்கு மகிமை. அவருக்கு பாடுகள் எனக்கு மகிமை. அவர்கள் ஆளக்கடவர்கள் என்று ஆதியாகமத்தில் என்ன வாசிக்கிறோம்? யார் ஆளுகை செய்வா? ராஜா தான் ஆளுகை செய்வான். அப்ப மனுஷன் ஆளக்கூடியவனாய் உண்டாக்கப்பட்டிருந்தான். மகிமையும் கனத்தையும் அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். இப்போ மனுஷன் பிசாசுக்கு செவி கொடுத்து இந்த மகிமையையும் கனத்தையும் அவன் என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். எனவே அவன் இழந்து போன அந்த மகிமையையும் அந்த கனத்தையும் மறுபடியுமாய் மனிதனுக்கு கொடுப்பதற்காக தான் கடவுள் மனிதனாக என்ன செய்தார்? இந்த பூமிக்கு வந்தார். வந்து அவர் இந்த மகிமையையும் கனத்தையும் தம்முடைய மீட்பின் மூலமாக மறுபடியுமாய் மனிதனுக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? அப்ப கர்த்தர் மறுபடியுமாக இந்த மகிமையையும் கனத்தையும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறார். கர்த்தர் படி சொல்லுங்க. கர்த்தர் மீட்பின் மூலமாக மகிமையையும் கனத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். மகிமையும் கனத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம்
மகிமையாய் வாழும் பொழுதுதான் கர்த்தருடைய நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும். இதை தீர்மானிங்க உள்ளத்தில். இதை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு இன்னைக்கு வீட்டுக்கு செல்லுங்கள். நான் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழும்பொழுது ஒரு தடுமாறி அப்படியே பரிதபிக்கப்பட்ட ஒரு ஆளா என்னமோ ஏனோதானமான்னு வாழும் பொழுது கர்த்தருடைய நாமம் என்ன செய்யாது? மகிமைப்படாது. நாம் மகிமையாய், நாம் மேன்மையாய், மகிமையாய் வாழும் பொழுதுதான் யாருடைய நாமம் மகிமைப்படும்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அவருடைய உள்ளம் சந்தோஷப்படும். ஆமென். அப்போ அவருடைய உள்ளம் சந்தோஷப்படுறதுக்காகவே நம்ம எப்படி வாழணும்? நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லை, வாழ்ந்தா அப்படி வாழணியா? அது யாருக்கும் இல்லை, அது நமக்கு. கிறிஸ்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? இதெல்லாம் உலக மக்களுக்கு. வாழ்ந்தா இப்படி வாழணும். அது யாருக்கு? இந்த ரசிக்கப்படாத அவங்களுக்கு. நமக்கு அந்த பச்சை மிளகா, பழைய கஞ்சி, அந்த ஊறுகாய், அந்த ஏழை குடிசை, அந்த ஓலைப்பாய், கிழிஞ்ச பாய், பிஞ்ச செருப்பு யாருக்கு? பிசாசு மைண்டை எப்படி திருப்பி விட்டான் பாருங்க, கிறிஸ்தவ மக்களுடைய மைண்டை. இயேசு எதுக்காக பாடுபட்டார் என்பது விளங்கலை. இயேசு கல்வாரி சிலுவையில் ஏன் இவ்வளவு பாடுபடணும்? ஏன் இவ்வளவு அவமானப்படணும்? மனுஷன் இழந்து போன அந்த மகிமையும் கனத்தை மறுபடியும் அவனுக்கு கொடுப்பதற்காகத்தானே. இப்போ மீட்பின் மூலமாக கர்த்தர் மகிமையும் கனத்தையும் கொடுத்துட்டார்ல. இப்போ எதை விசுவாசிக்கணும்? நான் கர்த்தருக்காக அவர் பட்ட பாடுகள் வீணாய் போய்விடக் கூடாது என்பதற்காகவே நான் மகிமையாக வாழணும். அதுக்காகவே ஒரு சொந்த வீடை கட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். வைராக்கியம் எப்படி வருது பாருங்க. உள்ள வைராக்கியம். நான் இனி யாருன்னு காமிக்கிறதுக்கெல்லாம் இல்லை, ஊரில் உள்ளவங்க தெரிஞ்சுக்கணும் யாருன்னு, அதுக்கு இல்லை. எங்கள் ஆண்டவர் எனக்காகப்பட்ட பாடுகள் வீணாய் போய்விடக் கூடாது. அவருடைய உள்ள சந்தோஷப்படணும். கர்த்தர் பார்ப்பாரு, பரவாயில்ல, நான் பட்ட பாடுகள் வீணா போல. நான் இந்த மக்களுக்கு தானே இவ்வளோ பாடுபட்டேன், இவனுக்கு மகிமையும் கனத்தையும் கொடுக்கறது தானே நான் இவ்வளோ பாடுபட்டேன். இன்னைக்கு என் பிள்ளை மகிமையை வாழும் பொழுது பாருங்க, ஆரோக்கியமாக வாழும் பொழுது இன்னைக்கு நாம் என்ன செய்யுது? இந்த பூலோகத்தில் மகிமைப்படுகிறது. ஆகவே அவர் பட்ட பாடுகள் வீணாய் போய்விடக் கூடாது என்பதற்காகவே நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா அதுக்காக நல்ல ஒரு காரை வாங்கணும், அதுக்காகவே நல்ல ஒரு வீடை கட்டணும், அதுக்காகவே ஒரு வண்டியை என்ன செய்ய? நல்ல வண்டியா வாங்கணும். சிலருக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது. எப்படியாவது போய் சேருவோம் பாஸ்டர், எப்படியாவதுன்னா எப்படி? அது எனக்கு தெரியல. எப்படியாவது எப்படி போய் சேருவீங்கன்னு கேட்குறேன். என்னத்தையாவது வாயில் வந்து இதெல்லாம் பேசுறது, அப்படி பேசக்கூடாது. இதெல்லாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். கையில் ஒரு ரூபா இல்லாட்டான்னு விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். அதான் விசுவாசம். புரிந்து கொள்ளுங்கள். கையில் நிறைய கட்டுக்கட்டாக வச்சுக்கிட்டு விசுவாசிக்கிறதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. ஒரு ரூபா கூட இல்லாட்டினாலும் கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார். கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார். என் பேண்ட் பாக்கெட்டில் ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கிட்ட நிறையா இருக்குல்ல. அவர்கிட்ட இருந்தாலும் ஒன்று தான், என்கிட்ட இருந்தாலும் ஒன்று தான். கர்த்தர் சொல்லியிருக்கிறார்ல, என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று. ஆமே. அப்போ ஒரு ரூபா இல்லாட்டினாலும் விசுவாசிக்கணும். நான் மகிமையாக வாழ்வேன், கனமாக வாழ்வேன். அதன் மூலமாக கர்த்தருடைய நாம மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்டார். எதற்காக? எனக்கு மகிமை கனத்தையும் கொடுப்பதற்காக. ஆகவே நான் மகிமையோடு கனத்தோடு இந்த ஊரில் வாழும் பொழுது இயேசு நாமம் என் மூலமாக என்ன செய்யப்படும்? மகிமைப்படும். ஆமென். அப்போ அவருக்கு பாடுகள், நமக்கு மகிமை. வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8வது வசனம் வரைக்கும். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே, எந்த இடத்துல? ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி அவனை அதிகாரியாக வைத்து, உம்முடைய கரத்தின் கிரியில் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம் 8 என்ன செய்கிறாருங்க? அங்கே இருக்கிறது அப்படியே இங்கே மேற்கோள் காண்பித்து எழுதுகிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஒரு இடத்திலே, அந்த ஒரு இடம் எது? சங்கீதம் 8. சங்கீதம் 8 மேற்கோள் காண்பித்து எழுதுகிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை என்ன செய்தீர்? முடிசூட்டினீர். என்ன செய்தீர்? முடிசூட்டினீர். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு என்ன செய்தீர்? கீழ்ப்படுத்தினீர். எல்லாம் சொல்லுவோமா? மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சகலத்தை கீழ்ப்படுத்தினாரா?
கீழ்ப்படுத்தினாரா கீழ்ப்படுத்தலையா? அதை மனுஷன் பாவத்தின் நிமித்தமா இழந்துட்டான். இப்ப கல்வாரி சிலுவையின் மூலமாக, மீட்பின் மூலமாக என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறாரு. மறுபடியுமாய் மனிதனை மகிமையினால் கனத்தினால் முடிசூட்டி மறுபடியுமாக அவனுடைய பாதத்துக்கு கீழாக எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரு? இப்ப கீழ்ப்படுத்திட்டாரு. சொல்லிட்டு இப்ப அடுத்து சொல்றாரு, ஆனாலும் மனுஷனை பார்த்தா எல்லாமே அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க மாதிரி தெரியலையே, எல்லாமே அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க காணோம், பார்க்கும்போது அப்படி ஒன்றும் இவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க மாதிரி தெரியலையே. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு சில கிறிஸ்தவங்களை பார்த்தா ஒண்ணுமில்லாத மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க, அப்படி அப்புறாணியே போய்கிட்டு இருப்பாங்க. மகிமையினாலும் கனத்தினால் கிரீடம் சூட்டப்பட்டதை போல என்ன செய்யலவங்க இல்ல, சகலமும் இவங்களுடைய பாதத்துக்கு கீழ்பட்டிருக்கிறது என்பதை போல இவங்களுக்கு தெரியல. எல்லாமே இவங்களை போட்டு கீழ்படுத்துது. பீடி, சிகரெட்டு, வெத்தலை, மூக்குப்பொடி எல்லாமே யாரை கீழ்படுத்துது? எல்லாம் இருக்கிறீங்களா போயிட்டீங்களா? இவங்களை கீழ்படுத்துது. எல்லாமே இவங்களுக்கு கீழ்பட்டிருக்க மாதிரி தெரியல. அதைத்தான் சொல்றாரு இவரு. பிசாசு, செய்வன, மந்திரவாதம் இதெல்லாம் கண்டு இவங்க பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் இவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கீழ்பட்டிருக்கிறது. மகிமையினாலும் கனத்தினாலும் கிரீடம் சூட்டி இவனுக்கு அதிகாரத்தை கர்த்தர் மறுபடியும் கொடுத்திருக்கிறார் மீட்பின் மூலமாக. அப்ப இன்னைக்கு எதுக்காக இதெல்லாம் போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இதை போதிக்க 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 என்ன ஆகுது? நான் மகிமையினாலும் கனத்தினாலும் கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறேன் என்கிற அறிவு வருது உங்களுக்கு. எல்லாமே உங்களுக்கு கீழ்பட்டிருக்கிறது என்கிற அறிவு வருகிறது. இப்ப வீடுகளில் போய் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க? எல்லாத்தையும் கீழ்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. எதை? இந்த பாவமான காரியத்தை, இந்த பிசாசுடைய கிரியைகளை நீங்க என்ன செய்றீங்க? கீழ்படுத்துறீங்க. அது மேல அதிகாரம் செலுத்துறீங்க. செய்வனையா அது இனி ஒன்றும் பண்ண முடியாது. மந்திரவாதமா அது இனி ஒன்றும் பண்ண முடியாது. அது என் பாதத்துக்கு கீழே இருக்குது, அது இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உலக மனுஷன் என்ன சொல்றான்? ஐயோ போச்சு, என்ன ஆக போதோ, வாய் இங்கிட்டு இழுக்க போகுது, கை இங்கிட்டு இழுக்க போகுது, என்ன ஆக போதோ தெரியல. நீங்க சொல்றீங்க என்னை ஒன்றும் பண்ண முடியாது, இயேசு நாமத்தில் அதை ஏறி மீதி நடத்து நான் போயிடுவேன். அது எனக்கு கீழ்பட்டிருக்கிறது. கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினால் எனக்கு கிரீடம் சூட்டி இருக்கிறார். அவருக்கு பாடுகள் எனக்கு என்னது? மகிமை. மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டதை போல இன்றைக்கு சில கிறிஸ்தவ விசுவாசி நடந்துக்கிறது கிடையவே கிடையாது. அப்ப அதுக்காக இன்னைக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வசனத்தெல்லாம் நீங்க கேட்க கேட்க எப்படி வந்துடுவீங்க? நீங்க ஆளக்கூடியவங்களா மாறிடுவீங்க. அந்த வியாதியை ஆள ஆரம்பிச்சிருவீங்க, அந்த தரித்திரத்தை ஆள ஆரம்பிச்சிருவீங்க, அந்த கடன் பிரச்சனையை ஆள ஆரம்பிச்சிருவீங்க, அந்த தீமையை ஆள ஆரம்பிச்சிருவீங்க, அந்த செய்வனை புள்ளி சுனித்து நீங்க ஆள ஆரம்பிச்சிருவீங்க. இயேசு நாமத்தில் அதை மிதிச்சனை செய்வீங்க, ஏறி நடந்து போய் விடுவீர்கள். ஆமென். ஆகவே மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? முடிசூட்டி இருக்கிறார். சகலத்தையும் நம்முடைய பாதத்துக்கு என்ன செய்திருக்கிறார்? கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் யாரும் சில கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறதை போல நீங்க என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? நான் ஒரு குப்பை பாஸ்டர், நான் ஒரு ஏப்பா கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மகிமையினாலும் கனத்தினாலும் உன்னை என்ன செஞ்சிருக்கிறாரு? முடி சூட்டி இருக்கிறாரு. இப்ப இவங்க உட்காந்துக்கிட்டு அடிமை வந்திருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய உள்ள வேதனைப்படுமா சந்தோஷப்படுமா? கர்த்தருடைய உள்ளம் அழுகுமா இல்லை மகிழ்ச்சி அடையுமா? கிறிஸ்தவம் ஒவ்வொரு முறையும் ஜெபத்துக்கு வரும் பொழுது ஆண்டவரே கழுதை வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஏப்பா மகிமையினாலும் கனத்தினாலும் கிரீடம் சூட்டி இருக்கிறேனே, அது உனக்கு விளங்கலையா? இல்ல ஆண்டவரே, அது எங்க சபை உபதேசம் கிடையாது ஆண்டவரே. எங்க சபை உபதேசம் என்னவென்றால் நாங்கள் எல்லாம் அடிமைகள், நாங்கள் எல்லாம் குப்பைகள், நாங்கள் எல்லாம் சாக்கடைகள், நாங்கள் எல்லாம் தூசிகள், நாங்கள் எல்லாம் புழுக்கள், நாங்கள் எல்லாம் உதவாக்கரைகள், நாங்கள் எல்லாம் சாக்கடை தண்ணிகள். கர்த்தருடைய உள்ள மகிழ்ச்சி அடையுமா சந்தோஷப்படுமா? நியாயமா பதில் சொல்லுங்க. ஏப்பா கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளும். இயேசு கிறிஸ்து ஏன் பாடுபட்டார்? ஏன் அந்த கேடு அடைந்தார்? ஏன் இவ்வளவு வேதனைப்படணும்? என் பிள்ளை இழந்த அந்த மகிமையும் கனத்தையும் மறுபடியும் மீட்பின் மூலமாய் அவனுக்கு கொடுப்பதற்காக தானே இப்ப நான் மீட்டு எடுத்திருக்கிறேன். மகிமையினால் கனத்தினால் கிரீடம் சூட்டி இருக்கிறேன். சகலத்தை அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறேன். இப்ப ஒவ்வொரு முறையும் ஜெபத்துக்கு வரும் பொழுது, சபை மக்களாக கூடி வரும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் எல்லாம் குப்பைகள் வந்திருக்கிறோம் அப்படின்னா
என்ன இல்ல சொல்லுங்க. நாங்க தூசி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்க பாருங்க, அப்படியே அடிமை சாக்கடை தண்ணி. என்ன தண்ணி? உப்பு தண்ணி கூட கிடையாதான், சாக்கடை தண்ணி. ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 35 வருஷம் ஆச்சு சபைக்கு போய். இந்த சாக்கடை தண்ணியெல்லாம் கொண்டு போய் பரவலத்தில் கற்று சேர்க்க போறாரா? ஏங்க அது என்ன சாக்கடை தண்ணியெல்லாம் சேர்ற இடம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? பரலோகம் குப்பையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற இடம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், கவனியுங்கள், கவனியுங்கள். இங்கே இருக்கிற யாரும் அப்படிலாம் ஜெபம் பண்ணவே கூடாது. நான் குப்பை, நான் தூசி, நான் புழு, நான் மண், நான் கழுத, அடிமை, சாக்கடை தண்ணியெல்லாம் என்ன செய்யக்கூடாது. கர்த்தாவே தோத்திரம், மகிமையினால கனத்தினால என்னை கிரீடம் சுட்டி இருக்கிறீர். கர்த்தருடைய உள்ள சந்தோஷப்படும். பரவாயில்லப்பா, என் பிள்ளைக்கு அறிவு வந்துருச்சு, நான் பட்ட பாடலாம் வீணா ஆகலை, என் பிள்ளைக்கு தானே இவ்வளோ பாடுபட்டேன். ஒரு தாய் இருக்கிறா, ஒரு தகப்ப இருக்கிறாரு, ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க? தன் பிள்ளை நல்லா இருக்குன்றதுக்காக தானே. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் கல்வாரி சிலுவையில் எதுக்கு பாடுபட்டாரு? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வரும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன், உம்முடைய குமாரன் வந்திருக்கிறேன், உம்முடைய குமாரத்தி வந்திருக்கிறேன்பா, நீதிமான் வந்திருக்கிறேன், பரிசுத்தவன் வந்திருக்கிறேன், புது சிருஷ்டி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தருடைய உள்ள என்ன செய்யும்? சந்தோஷப்படும். ஆகவே மீட்பின் மூலமாக நீங்கள் மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? கிரீடம் சூட்டப்பட்டு இருக்கிறீர்கள். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், மீட்பின் மூலமாக நான் மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டப்பட்டிருக்கிறேன். ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். அவருக்கு பாடுகள் எனக்கு மகிமை. மனுஷன் இழந்து போன அந்த மகிமையும் கனத்தையும் கர்த்தர் கல்வாரி சிலுவையின் மூலமாக மீட்டு கொடுத்திருக்கிறார், மீட்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி, ஓ தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கல்வாரி சிலுவையின் மூலமாக மேன்மையையும் மகிமையும் தந்திருக்கிறீர். கல்வாரி சிலுவையின் மூலமாக என்னை குறித்து மேன்மையான திட்டங்களை, மகிமையான திட்டங்களை தந்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. தூய ஆவியானவரே, கர்த்தாவே இந்த சத்தியங்களை இன்னும் அதிகமாய் எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, மகிமையினால் கனத்தினால் எங்களை முடிசூட்டி இருக்கிறீர். உமக்கு பாடுகள் எங்களுக்கு மகிமை என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோமே கர்த்தாவே. தகப்பனே, உமக்காக, உமது நாம மகிமைக்காக பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவருடைய பகுதிகளிலே, ஏரியாவிலே மகிமையாய் வாழ, உமது நாம மகிமையாய் வாழ பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். அவ்விதமாய் செய்கிறீர். அதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே.